இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2025 ஏப்ரல் 11 சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார். அதன்பின் செய்தியாளர் சந்திப்பின் போது அருகில் அமர்ந்திருந்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி எதுவும் பேசவில்லை. அவரது மௌனமும் முகபாவனையும் பழனிசாமியை பேசக்கூட அனுமதிக்கவில்லை. அவரை கட்டாயப்படுத்தி கூட்டணியில் சேர்த்துள்ளது பாஜக என்ற விமர்சனத்தை தோற்றுவித்தது. கூட்டணியின் பெயரிலும் சர்ச்சை ஏற்பட்டது. என்டிஏ கூட்டணி என்று அமித்ஷா சொல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று பழனிசாமி சொல்லி வந்தார். இரு கட்சிகளும் இணைந்து போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் ஏதும் அடிக்கடி நடத்தவில்லை. அதனால் இரு கட்சி தலைமைகளுக்கும் இணக்கமில்லை, தொண்டர்களுக்கும் இணக்கமில்லை என்ற பேச்சும் பரவலாக இருந்தது. அமித்ஷாவை சந்திக்க கடந்த ஒரு வருடத்தில் 4 முறை டெல்லி சென்று வந்தார் பழனிசாமி. பழனிசாமி டெல்லிக்கு ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா என திமுகவினர் சீண்டினர். அதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதா இருந்திருந்தால் பாஜக மேலிடமே சென்னைக்கு வந்திருக்குமே என ஆதங்கப்பட்டனர். மொத்தத்தில் பாஜகவின் கட்டுப்பாட்டில் பழனிசாமி இருக்கிறார் என்ற தோற்றமே அனைவர் மத்தியிலும் இருந்தது. ஒரு பக்கம் திமுக மெகா கூட்டணி அமைத்து வர, மறுபக்கம் அமமுகவை கூட்டணியில் சேர்ப்பதில் ஏற்பட்ட குழப்பம் தேமுதிக நழுவியது பெரும் சிக்கலானது. அடுத்து பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்தது என அதிமுக தலைமை பலவீனமாகவே எடை போடப்பட்டது. திமுகவில் சுறுசுறுப்பாக வேலை நடக்கிறது. ஆனால் தேர்தல் இவ்வளவு நெருங்கியும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு பற்றி எந்த தகவலும் இல்லையே என அதிமுக தொண்டர்கள் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இந்நிலையில் மார்ச் 2 டெல்லி சென்ற பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து பாஜகவுக்கு 60 தொகுதிகள் கேட்டு அமித்ஷா நெருக்கடி கொடுக்கிறார் என்ற பேச்சு பரவியது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பழனிசாமி தலைமை என்றாலும் அனைத்தையும் தீர்மானிப்பது பாஜக தலைமைதான். கட்சிகளுக்கான தொகுதிகளையும் டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும். அதிமுகவை டெல்லியில் அடகு வைத்து விட்டார் பழனிசாமி என்றெல்லாம் விமர்சித்தனர். இது அதிமுக தொண்டர்களின் உற்சாகத்தை பறித்தன. மீண்டும் மார்ச் 19 பழனிசாமி டெல்லி சென்றார். 23 மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்தார். இந்த 3 சந்திப்புகளில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது. பாஜக 27, பாமக 18, அமமுக 11 என்று 23 அறிவிப்பு வந்துவிட்டது. தொகுதி ஒதுக்கீட்டை பழனிசாமி தான் அறிவித்தார். அதுவும் அமமுக தினகரன், பியூஷ் கோயல் உட்பட அனைவரையும் அதிமுக அலுவலகத்திற்கு வரவழைத்து பேசி இந்த அறிவிப்பு வெளியானது. காலையில் ஆலோசனை நடத்தி மதியம் அறிவித்து விட்டோம். தேஜ கூட்டணி என்பது உணர்வு பூர்வமான அணி. நாங்கள் டெல்லி சென்றாலே திட்டமிட்டு அவதூறு பரப்புவது முதல்வர் ஸ்டாலினின் வாடிக்கை. தோல்வி பயத்தில் இருக்கும் ஸ்டாலின் நாங்கள் டெல்லி சென்றாலே அஞ்சுகிறார். திமுக கூட்டணியில்தான் இழுபறி நீடிக்கிறது என்றார் பழனிசாமி. மீதமுள்ள கூட்டணி கட்சியினரிடமும் சுமூகமாக பேசி முடிக்க ஏற்பாடு செய்துவிட்டார். முன்னதாக 130 இடங்கள் வரைதான் இந்த முறை அதிமுகவை போட்டியிட வைக்க பாஜக தரப்பு அழுத்தம் கொடுக்கும் என ஆரூடம் சொல்லப்பட்டது. அதையெல்லாம் தவிடுபொடியாக்கிய பழனிசாமி கடந்த முறை போலவே தனிப்பெரும் கட்சியாக அதிமுக போட்டியிட கூடுதல் இடங்களை தக்க வைத்துள்ளார். திமுக கூட்டணியில் கடும் கசப்புகளுக்கிடையே தொகுதி பங்கீடு முடிவாகியுள்ள நிலையில் அதிமுகவில் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக தொகுதி பங்கீடு முடிந்தது. பாஜகவுக்கு 30 தொகுதிகளுக்கும் குறைவாக ஒதுக்கி டெல்லியை கட்டுக்குள் வைத்துள்ளார் எனவும் பழனிசாமியை மெச்சுகின்றனர் அதிமுகவினர். இதன் மூலம் தமிழக சட்டசபை தேர்தலை டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான போட்டி என்ற முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சாரத்தை பழனிசாமி முறியடித்துள்ளார்.